விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கள ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது நிவாரண உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செலினா. வணக்கம் செலினா, இது குறித்தான விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விக்கிரவாண்டி பகுதியை பொறுத்தவரையிலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக புயல் பாதிப்பு காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமாகவே பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி உட்பட்ட பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முகாம்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். அது நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இதற்கு முன்னதாக மரக்காணம் பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முகாம்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறதா என்பது தொடர்பாக கேட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். அதற்கு முன்னதாக மரக்காணம் பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு நேரடியாக சென்று அங்கு என்னென்ன மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். தொடர்ச்சியாக இன்று விழுப்புரம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக சென்று பார்வையிட இருக்கிறார். குறிப்பாக கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமாகவே மழை நீரால் தேங்கி இருக்கிறது. அதே போல வெள்ள பாதிப்புக்கு உட்பட்டிருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தை இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிடுகிறார். குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட வரலாறு காணாத அளவில் மழை என்பது விழுப்புரம், அதே போல கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிகப்படியாக மழை பொழிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. மழை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டார். தகவல்களுக்கு நன்றி செலினா.